ஸ்ரீ அஸ்ட்ரோ நேயர் அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் மிதுன ராசிக்கு 2024 ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம். எடுத்த உடனே ஓஹோ சூப்பரா இருக்கு, எல்லாமே ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த கிரக அமைப்பும் மிதுன ராசிக்கு இல்லை. எல்லா கிரகங்களும் ஏதோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சாதகம் இல்லாத அமைப்புல அமர்ந்திருக்காங்க. உங்களுடைய ராசி அதிபதி புதன் 3ஆம் இடத்துல சுக்கிரனோட இணைஞ்சு சனியோட பார்வையில இருக்கார். 2ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார். உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கு. 9ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார். 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கு. 12ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. இந்த இடங்கள் எல்லாம் அந்தந்த கிரகங்களுக்கு ஒரு ஃபேவரான இடமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அதனால இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஃபேவரான மாதமா எதிர்பார்க்க முடியாது. எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுடைய ராசி அதிபதி ஒரு நல்ல நிலைமையில, நல்ல இடத்துல, நல்ல கிரகங்களோட பார்வையில இருந்தா நாம தப்பிச்சுக்கலாம். ஆனா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சு சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் சனியோட பார்வையை அவர் வாங்குறது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. சனியோட பார்வையை ராசி வாங்கும்போது உங்களுடைய தைரியம் குறைகின்ற அமைப்பு, உங்களுடைய தன்னம்பிக்கை கெடுகின்ற ஒரு அமைப்பு. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு மனது ரொம்ப குழப்பத்துல தவிக்கும்னு அர்த்தம். உடல்நிலையும் கொஞ்சம் பாதிப்புல தான் இருக்கும் இந்த மாதம். எதையுமே எந்த விஷயத்துக்காகவும் எந்த காரியத்துக்காகவும் நீங்க போனாலும் அதுல பல தடைகளை தாண்டி தான் நீங்க அந்த காரியத்தை வெற்றி கொள்ள முடியும். அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மாதம் இருக்கு. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னெலாம் சொல்ல முடியாது. கண் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். 4ஆம் இடத்துல கேது அமர்ந்து குருவோட பார்வையை வாங்கி இருக்கிறது ஓரளவு ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுக்கு வீடு, வாகனம், தாயார் இந்த அமைப்புகளெல்லாம் ஒரு நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரு நன்மையை கொடுக்கும். ஆனாலும் புதன் சனியோட பார்வையில் இருக்கிறது கொஞ்சம் அதை குறைக்கின்ற அமைப்பு தான். ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்துட்டு இருக்கார். விரயங்கள், சுப விரயங்கள்னு கொடுத்துட்டு இருக்கார். கடன் வாங்குற அமைப்பையே ஏற்படுத்திட்டு இருக்கார். ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்து குரு 6ஆம் இடத்தை பாக்குறாரு இல்லையா? அதனால குரு உங்களுக்கு சுப கடன்களை ஏற்படுத்திட்டு இருக்கார். இப்போ 12ஆம் இடத்துக்கு செவ்வாயும் வந்திருக்கார். இது ஒரு குரு மங்கள யோகம் தான். ஆனா 12ஆம் இடத்துல இருக்கிற குருமங்கள யோகம் அவ்வளவு யோகத்தை கொடுக்காது. ஆனாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு கடன் வாங்கி வீடு அல்லது நிலம் வாங்குற அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுது. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்ததான் செய்வார். செவ்வாய் ஒரு பாவ கிரகம் இல்லையா? அதனால அவர் 12ஆம் இடத்துக்கு வரும்போது போன மாதமெல்லாம் ஏற்பட்ட செலவுகள்ல இருந்து இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் கம்மியாகும். அடுத்ததா குரு 8ஆம் இடத்தை பாக்குறார். 8ஆம் இடத்தை பாக்குறது ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். 8ஆம் இடங்கிறது ஏற்றுமதி, இறக்குமதி இது சம்பந்தப்பட்ட தொழில்கள், இல்லது வெளியூர்ல போய் தொழில் செய்யறவங்களுக்கு, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு 8, 12 இந்த இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு வெளியூர்ல, வெளிநாட்டுல நன்மைகள் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளும் அமையும். அடுத்ததா 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது உங்களுக்கு நன்மைகள் இல்லாத அமைப்பு தான். ஏன்னா சனி உங்களுடைய பாக்கியங்களை கெடுக்கிறார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுக்கிறார்னு தான் சொல்ல முடியும். உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையான உறவை கெடுக்கிறார். உங்களுடைய அப்பா வழி சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு ஏற்படுற நன்மைகளையும் கெடுக்கிறார்னு தான் வச்சுக்கலாம். உங்களுடைய அப்பாவுக்கும் உடல்நல குறைவுகளை ஏற்படுத்துறார். 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறது ஓரளவு ஓகே தான். ஏன்னா ராகு சுப கிரகமான குருவோட வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சம்பந்தமா ஒரு விரிவாக்கத்தை ஏற்படுத்துவார் ராகு. உங்களுக்கு ராகு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் போய் தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கான உங்களுக்கு செலவுகளை ராகு ஏற்படுத்துவார். ஏற்கனவே 12ஆம் இடத்துல குரு இருக்காரு இல்லையா? அதனால நீங்க தொழிலுக்காக முதலீடுகள் செய்வீங்க. அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு ஒரு சுமாரான மாதமாக தான் இருக்கு ஆகஸ்ட் மாதம். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.